24 மணி நேரம் போன்லயே தானே இருப்ப. இப்ப இன்னும் கவனிக்கல பாக்கலன்னுகிற. இல்லண்ணே சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது நிஜமாவே கவனிக்கல. சரிடா, சவாரி ஒண்ணு இருக்குது, ட்ரிப் எடுக்கலாமா? எடுக்கலாம் எடுக்கலாம். இந்த பார், இங்க இருந்து மேல்மருவத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணுமா? சரிண்ணே போயிட்டு வரேன். அப்ப என்ன பண்ணு, நீ இப்ப சீக்கிரமா கிளம்பு. அவங்க இன்னும் 1 ஹவர்ல வர சொல்லிக்கிறாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். டேய், முதல்ல போன சார்ஜ்ல போட்டு போடா. சரி அண்ணா நீங்க உட்காருங்க. இவ கால் பண்ணி உசுருவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா ஓனர் வந்து கிளிக்கிறாரு. ஆன் பண்ணி வச்சிருவோம், வேற வழியே இல்ல. இங்க வந்துடுறேன். சீக்கிரமா வர சொல்லலாம். இந்த பையன் போன் எடுக்காம ஒரே கொச்சல் குத்துறான்பா. இதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களே வந்திருக்கீங்க. என்ன பண்றதுப்பா, பொழப்பு அது மாதிரி இருக்குது இல்ல. நான் அவர்கிட்ட பேசணும், எப்படி பேசுறது? பாய் ஃப்ரெண்டாமே பாய் ஃப்ரெண்டு. என் அண்ணி இருக்கும்போதே எங்க அண்ணன் உனக்கு பாய் ஃப்ரெண்டு. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரு. ஏன் நான் அவாய்ட் பண்றாருன்னு தெரியல. நான் அவரை பார்க்கணும். அதான் எனக்கு வேணும். அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே. வாங்க. எங்க? அவரை பார்க்கணும்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறவாங்க. இவனை நம்பி போலாமா வேண்டாவா? அவரை பார்க்கணும்னா வாங்க, இல்லைன்னா போய் வேலையை பாரு. இல்ல நான் வரேன். வாங்க. இன்னைக்கு காலேஜே போலனாலும் பரவாயில்ல, என்ன ஆகுதுன்னு ஒரு போய் பார்த்தேன். நீங்க போய் சொல்லிட்டீங்க தானே. என் பர்த்டே பார்ட்டில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க. அங்க வேற ஏதாவது நடந்துச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க இருந்து நீங்க கோபமா வர போனீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணி பேசினாங்க தெரியுமா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்றேன்ல காயத்ரி. அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க பாதியிலேயே போனதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க. அவரை ஏன் லவ் பண்றேன்னு கேட்டாங்க. லவ்வா? இதுக்கே சாக்கான எப்படி? இன்னும் இருக்கு, கேளுங்க. டேய் கேன் தண்ணி